அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல தர்வாட் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பேடா வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கும். பேடா செய்யறதுக்கு 2 லிட்டர் பாலை கனமான ஒரு பாத்திரத்துல ஊத்திப்போம். பால் கொதிக்கும் போது இன்னொரு பேன்ல 200 கிராம் சுகர் சேர்த்துப்போம். சுகர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம். இப்போ சுகர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு திரும்பி சுகர் ஆகும். அது வரைக்கும் நம்ம கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு அடுத்தது இப்போ திக்காகி திரும்பி சுகர் ஆக ஆரம்பிச்சிட்டு இதே மாதிரி கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பொல பொலன்னு சுகர் வந்துடும் நம்மளுக்கு மணல் மாதிரி. இந்த தர்வாட் பேடாக்கு வந்து இந்த சுகர் ரொம்பவே முக்கியம். இதுதான் அந்த நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால சுகரை வந்து இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முதல்லையே. இப்போ சுகர் நல்லா நம்மளுக்கு பொல பொலன்னு வந்துட்டு இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுப்போம். தர்வாட் பேடாங்கிறது கர்நாடகா பேடா. இது வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். சுகரில் வந்து உருட்டி எடுத்திருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் இதை சாப்பிட்டா நல்லா இருந்தது. நம்மள வந்து 2 லிட்டர் பால் இப்போ வந்து பாதியாக குறைஞ்சிட்டு இன்னும் இது நம்மளுக்கு குறையணும். நல்லா திக்காகணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு பேனில் நம்ம 200 கிராம் சுகர் சேர்த்துப்போம். அதாவது 2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சுகர். சுகரை சேர்த்துட்டு சிம்மில் அடுப்பை வச்சிடணும். சுகர் நம்மளுக்கு இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இதில் இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுறணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த கேரமல் வந்து தண்ணி ஆகிடும். பாலும் நம்மளுக்கு இப்போ காவாசி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலை வந்து இந்த பாலோட சேர்த்துடுவோம். இந்த தர்வாட் பேடாக்கு கலர் கொடுக்க போகிறது இந்த கேரமல் தான். இந்த பேடா டைப் வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறணும். நல்லா கொதித்து சுண்டுற வரைக்கும் கிளறணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா சுருள ஆரம்பிச்சிட்டு கலர் இல்லைனா இப்போ தான் நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் கொதிக்க விட போகிறோம். இதை மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பேடா வந்து நல்ல கலராக கிடைக்கும். இப்போ அடுத்த ரவுண்டு சுருள ஆரம்பிச்சிட்டு ஆனாலும் கலர் பத்தலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் கொதிக்க விட போகிறேன். இதை மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளுக்கு விருப்பப்படுற கலர், அதாவது அந்த டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். திரும்பவும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். ஏன்னா எனக்கு விருப்பப்படுற கலர் அந்த டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நான் கொதிக்க விடணும். அதனால நான் வந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கேன். தர்வாட் பேடாவோட ஸ்பெஷலே நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கணும். அந்த கலர் கிடைக்கிற வரைக்கும் நான் இதை மாதிரி தண்ணி சேர்த்து கிளறிக்கிட்டே இருப்பேன். நான் இன்றைக்கி வந்து பால் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் மில்க்கை யூஸ் பண்ணி நான் கிளறேன். இப்போ நம்மளுக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல சேஞ்ச் தெரியும். முதல்ல லைட் ப்ரௌனாக இருந்தது. இப்போ போக போக நம்மளுக்கு நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்குது. இன்னும் கலர் வேணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து கிளறிக்கிறேன். கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அதுதான் முக்கியம். அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிட்டு எனக்கு தேவையான கலர் கிடச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கிளறிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். நல்லா நம்ம வந்து இது மாதிரி கரண்டியை வச்சு கிளறும்போது வானலில் ஒட்டாமல் சுருண்டு வர்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்மளுக்கே தெரியுது ஒட்டாமல் இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தோடு விடுறனாலும் விடலாம். இல்லைனா இதை மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடுறனாலும் விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சுகரை மிக்சியில் போட்டு கொரன்னு பவுட்ரு பண்ணிப்போம். அடுத்தது ஆறின பேடாவை ஒரு தட்டில் போட்டுப்போம். தர்வாட் பேடாங்கிறது நல்ல ஸ்மூத்தாக மாவு மாதிரி இருக்கணும். அதனால் இதை மாதிரி ஒரு மேஷரை வச்சு நல்லா அழுத்தி மாவாக்கிப்போம்.
மசிச்ச தர்வாட் பேடாவ வந்து கையில எடுத்து உருட்டும்போது, நம்மளுக்கு ஒட்டாம உருட்ட வரணும். பிசு பிசுன்னு கையில ஒட்டக்கூடாது. சுகர்ல போட்டு உருட்டிப்போம். தர்வாட் பேடா வந்து மத்த பேடாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உள்ள வந்து ப்ரௌனா மாவு மாதிரி இருக்கும். வெளியில வந்து சுகர் போட்டிருக்கனால, வாயில போட்டாலே திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல இருக்கும். செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, இத சாப்பிடும்போது அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.